லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் நான் HDFC பேங்க்கில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைல் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்னோடய மொபைல் ஆப்பில் HDFC செக்யூரிட்டிஸை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளே ஸ்டோர் மூலியமாக. அதில் டவுன்லோட் பண்ண ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி சென்செக்ஸ் என்ன க்ளோஸ் ஆகிருக்கோ ஓப்பனிங்கில் போகுது, ப்ளஸ் அதில் கெய்னர்ஸ் யார் லூசர்ஸ் யாருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் லாகின் க்ரியேட் பண்ணிட்டோம், லாகின்குள்ளே போயிட்டோம்னா அது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு அப்புறம் அது டேரெக்டாக நம்மளோட பேஜுக்கு போயிடும். நம்மளோட பேஜில் நம்மளோட வேல்யூஷன் எவ்வளோ, நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாட்ச் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடது எம்டி இருக்கும், நான் எதுவுமே செக் பண்ணல. அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ. இது போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் எதாவது சொல்கிறோம்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் பையிங் செல்லிங், நம்ம என்ன ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம், இதை தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரேடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேரை வாங்குகிற விற்கிற பை செல் பண்ணுற ஒரு டைப்பு தான் இந்த ஆப்ஷன். அண்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை பற்றி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெளியில் நியூஸ் பேப்பர், சேனல்ஸ், யூடியூப், கூகுள் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மொபைல் ஆப்பில் செக்யூரிட்டிஸில் அவங்களே கம்பெனியோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மூலியமாகவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பில் இருக்குது. ஃபர்தர் வீடியோவை கண்டினியூஸாக என்னடா அவன் 31 days சேலஞ்ச் சொன்னானே, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொன்னானே, ஆனால் இப்போ என்னடானா வெறும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. மக்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோல்ஸும் சரி டார்கெட்டும் சரி என்னென்னா டெவலப் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக என்னோடய ரெகுலர் ஒர்க்குக்கு என்னோடய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறப்போ ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரதான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் டெய்லி ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வரப்போ ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வெளியில் வச்சுருக்க சிக்கன் தந்தூரியில் என்னை வாவான்னு கூப்பிடும். இதெல்லாம் நான் தாண்டி என்னோடய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வெறித்தனமாக ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுட் டயட் கண்ட்ரோலும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்டை வீடியோவில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.